தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு, அரசின் அறிவிப்பு. காற்றில் கலந்திருக்கும் ஆபத்து, யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை. யாழ்ப்பாண இளைஞரின் முன்மாதிரி செயல் குவியும் பாராட்டுகள். இலங்கையில் வாகன இறக்குமதியில் புதிய திட்டம் நடைமுறை. இலங்கையிடம் சர்வதேசத்தின் 120 பொருளாதார நிபுணர்கள் விடுத்துள்ள அவசர கோரிக்கை. நல்லூர் ஆலயத்தையும் இடிக்க வேண்டும், தையிட்டி பதற்றத்துக்கு மத்தியில் அர்ஜுனா கிளப்பிய சர்ச்சை. யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என புத்த சாசன மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் சுனில் செனவே தெரிவித்துள்ளார். தையிட்டி திசவிகாரைக்காக சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் பதவி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விகாரைக்கு முன்பாக நேற்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சிவகுரு ஆதீன முதல்வர் வேலன் சுவாமிகள், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராசா நிரோஷ் மற்றும் வலிவடக்கு பிரதேச சபையின் உறுப்பினர்கள் 3 உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் புத்த சாசன மதம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் சுனில் செனவியிடம் ஊடகம் ஒன்று வினாவிய போதே இந்த பதிலை அளித்துள்ளார். தையிட்டி திசவிகாரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் விகாராதிபதிக்கு பௌத்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் சான்றிதழே வழங்கப்படுகின்றது. அது பாடசாலை உள்ளிட்ட இடங்களில் வழங்கப்படுவது போன்ற பதவி உயர்வு அல்ல. அத்துடன் தையிட்டி விகாரை பிரச்சினைக்கும் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் சான்றிதழ் நிகழ்வையும் ஒன்றுடன் ஒன்று தொடர்படுத்த வேண்டாம். தையிட்டி விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணிகள் குறித்து நமது அமைச்சு உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அளவீட்டை முன்னெடுத்து வருகின்றனர். அதற்கமைய விகாரைக்கு சொந்தமான காணிகளை விகாரைக்கு வழங்குவதற்கும் ஏனைய காணிகளை உரிய மக்களிடம் கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என்று தெரிவித்துள்ளார். வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல் மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக காற்றின் தரம் மிக மோசமாக உள்ளதாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் அர்ஜின் குணரத்னம் இதனை தெரிவித்துள்ளார். வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல் மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக காற்றின் தரம் மிக மோசமாக உள்ளதால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் அஜித் குணரத்னம் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது காற்றின் மாசடைவு மட்டம் 150 முதல் 200 வரை உயர்ந்துள்ளது. அது ஆரோக்கியமற்ற நிலையாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எல்லை தாண்டிய வளிமாசு நகர்வு, தீவிரமடைந்துள்ள வடக்கு கிழக்கு பருவக்காற்று ஆகியவற்றின் தாக்கமே காற்று மாசடைவதற்கான முக்கிய காரணம். கடந்த ஆண்டிலும் இதே காலப்பகுதியில் இவ்வாறான நிலைமை அவதானிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் காற்று மாசுபட்டதால் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளவர்கள், சுவாச கோளாறு உள்ளவர்கள், முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள் இதனால் உடல்நல பாதிப்பை எதிர்கொள்ள நேரிடலாம். பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். எனினும் இன்று முதல் காற்று மாசுபாட்டின் தன்மை குறைவடையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் இடம்பெற்ற டிட்வா புயலின் கோர தாண்டவத்தால் மலையக மக்கள் பாரிய இழப்புகளை எதிர்நோக்கியுள்ளனர். இன்று வரை அவர்களது இழப்புகள் முழுமையாக ஈடு செய்யப்படவில்லை. இந்த நிலையில் யாழ்ப்பாண இளைஞரால் மலையக மக்களுக்கு பெருவாரியான உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் 15,60,000 ரூபாய் நிதி, ஆடைகள், உலருணவு பொருட்கள் 246 குடும்பங்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் வாகன இறக்குமதியின் போது இடம்பெறும் பாரிய வரி ஏய்ப்பு மற்றும் தரவு மோசடிகளை தடுப்பதற்காக புதிய திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி சுங்க திணைக்களம் மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் ஆகியவற்றிடையே புதிய டிஜிட்டல் இணைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சுங்க திணைக்களத்தின் மென்பொருள் மூலமாக வாகனத்தின் இயந்திர இலக்கம், உற்பத்தி ஆண்டு மற்றும் செல்லுபடியான வரி விவரம் நேரடியாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துக்கு டிஜிட்டல் முறையில் அனுப்பப்படும். கோபா நடத்திய விசாரணையில் இரு திணைக்களங்களுக்கு இடையில் முறையான கணனி இணைப்பு இல்லாததால் வாகனத்தின் உற்பத்தி ஆண்டு, இயந்திர திறன் மற்றும் உற்பத்தி நாடுகள் போன்ற தரவுகள் மாற்றப்பட்டு மோசடிகள் இடம்பெறுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த நேரடி தரவுகள் பரிமாற்றத்தின் மூலமாக வாகனங்களின் இயந்திர திறனை குறைத்து காட்டி வரி ஏய்ப்பு செய்வது மற்றும்
உற்பத்தி ஆண்டை மாற்றி பதிவு செய்வது போன்ற மோசடிகள் இனி சாத்தியப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாகனங்களை பதிவு செய்வதற்கு முன்பாக சுங்கத்தரவுகளை நிகழ்நேரத்தில் சரிபார்ப்பதற்கும் அதிகாரம் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக முன்னணி பொருளாதார ஆய்வாளர்கள் குழு டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவை சமாளிக்க இலங்கை அதன் வெளிநாட்டு கடன் செலுத்துதலை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. நோபல் பரிசை பெற்ற ஜோசப் ஸ்டிக்லி உள்ளிட்ட 120 உலகின் முன்னணி பொருளாதார நிபுணர்கள் குழு இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் சேதத்தின் அளவை கருத்தில் கொண்டு நாட்டின் திரும்பி செலுத்துதல்களை நிறுத்தி வைக்கக்கூடிய அளவீட்டை மீட்டெடுக்க புதிய கடன் மறுசீரமைப்பு தேவை என்றும் இந்த குழு கோரிக்கை விடுத்துள்ளது. இந்திய மேம்பாட்டு பொருளாதார நிபுணர் ஜெயந்தி கோஷ், தோமஸ் பிக்ட், முன்னாள் அர்ஜென்டினாவின் பொருளாதார அமைச்சர் மார்டின் குஸ்மான் மற்றும் டோனர் எகனாமிக் ஆசிரியரான கேட் ராவலத் உள்ளிட்ட 120 பொருளாதார நிபுணர்கள் இந்த கோரிக்கையில் கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை எதிர்கொள்கின்ற தற்போதைய அவசர தேவைகள் காரணமாக சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து ஏற்கனவே கூடுதல் கடனை பெற்றுள்ளதாகவும் எதிர்காலத்தில் மேலும் கடன்களை பெற வேண்டியிருக்கும் என்றும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன் விளைவாக இலங்கையின் வெளிநாட்டு கடன் கொடுப்பனவுகளை உடனடியாக நிறுத்தி வைக்கவும், புதிய சூழ்நிலையில் கடன் நிலைத்தன்மையை மீட்டெடுக்க புதிய மறுசீரமைப்பை மேற்கொள்ளவும் அவர்கள் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தின் போது பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தையிட்டி விகாரையை இடிக்கும் முன்னர் நல்லூர் ஆலயத்தையும் யாழ் கத்தோலிக்க தேவாலயத்தையும் உடைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார். தையிட்டி போராட்டம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டமை தற்போது உள்ள நிலையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அர்ஜுனா நல்லூர் கோயில் கற்பகிரகத்தில் முஸ்லிம் சமாதி உள்ளது, அதை உடைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் முன்னதாக நல்லூர் ஆலயம் கிட்டு பூங்காவுக்கு அருகில் உள்ள இடத்தில் அமைந்திருந்தது. தற்போது ஒல்லாந்தர் கோட்டை அமைய பெற்றது நல்லூர் ஆலயத்தின் கற்களை கொண்டே. அவ்வாறென்றால் முதலில் அந்த கோட்டையை உடைக்க வேண்டும், பின்னர் கத்தோலிக்க தேவாலயத்தை உடைக்க வேண்டும், அதன் பின்னர் தையிட்டி பற்றி கதைக்க வேண்டும். யாரோ கூறிய கட்டளைகளுக்கு இணங்க இந்த போராட்டம் இடம்பெறுகின்றது. இது தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்ய எவரும் முன்வரவில்லை. இவர்கள் வாக்குகளுக்காக இவ்வாறு செய்கின்றார்கள் என்று கூறியுள்ளார்.